இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு போயிட்டு நம்ம கொடுத்து வச்சிருந்த எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு ஃபைனலாக ஒரு குட் பை தாங்க சொல்லிட்டு வர போகிறோம் காலேஜுக்கு. வீட்டில் கார் எடுத்துட்டு போறேன்ட்டு ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்ப போகிறோம். அதுக்குள்ள நம்ம நண்பர்களும் வந்துட்டாங்க. அவங்களும் கூட்டிட்டு தாங்க போகிறோம். போய் காருக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சோம். பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கே வந்து காத்தடிப்பீங்களா என்ன கேட்டோம். காத்துலாம் இல்லப்பா அப்படின்ட்டாரு. சரி விடு வேற கடையில் அடிச்சுக்குவோம் அப்படின்ட்டு கடையே ஏறி இறங்கினாலும் எந்த கடையும் திறக்கல. அதனால 4-5 பெட்ரோல் பங்க் ஏறி இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயுமே காத்து இல்லைங்க. வண்டி ஓட்டி மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை அவுட்டருக்கே வந்தாச்சு. வந்தக்கப்புறம் தான் இந்த ஒரு பெட்ரோல் பங்க்ல தான் காத்து மட்டும் இருந்துச்சு. அதனால இங்க காத்து அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதனால நம்ம நண்பனேவும் இறங்கி காத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இங்க காத்து மட்டும் இருந்துச்சுன்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? இப்ப பாருங்களேன். பரவாயில்ல காத்து இருக்கு சரின்ட்டு நாங்கள் ஃபுல்லாக பெட்ரோல் அடிச்சுட்டு இது காற்று அடிச்சுட்டு நாங்கள் அப்படியே திண்டுக்கலுக்கு ஒரே ஸ்ட்ரெச்சில் கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணி வச்சுங்க. எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருந்தா ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹாயா படுத்துட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு ஒரு டீ பிரேக் எடுத்தோம். டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக திண்டுக்கலுக்கு கிளம்பியாச்சுங்க. திண்டுக்கல் கிளம்பினா நம்ம நண்பர்கள்லாம் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 1 by 1 ஃபுல்லாக படையோட எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே இங்கே படிச்சவங்க வேற MBA போட்டு வச்சிருக்காங்க. அவங்களையும் போயிட்டு கையெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் பேசிட்டு நல்லபடியாக வந்தாச்சுங்க. வந்துட்டு டிபார்ட்மெண்ட் கீழே போயிட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சுங்க. அப்படியே போய் டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம நண்பர்கள்லாம் கூப்பிட்டுட்டு இந்த மத்தியான சாப்பாடுக்கு கிளம்பியாச்சு வெளியில ஹோட்டலுக்கு. நம்ம செலிபிரிட்டி நண்பர் தான் நம்மளை பத்திரமா கார்ல கொண்டு போய் இறக்கி விட்டாரு. அங்கே போயிட்டு நல்லா வயிறு மட்டும் சாப்பாடு திருப்தியா சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளுக்கு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. கடைசியா எல்லாரும் பேசிட்டு அப்படியே பெரிய வேண்டிய தருணம் வந்தாச்சுங்க. அதனால நம்ம நண்பர்கள் எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டுட்டு நாங்களும் அப்படியே ஊரை பத்தி கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. காலையில 7:30 போனது நைட் 7:30 கரெக்டா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.